நான் தான் ஓம்காரம். இந்த ஜகத்தில் தற்காலிக சுகத்தை பெறுவதற்காக பாவங்கள் செய்பவர்கள் இருக்கும்போது நல்ல மனிதர்கள் மறு உலகில் நல்ல கதியை பெற நன்மைகளும் செய்கிறார்கள். நல்ல செயல்களை செய்து வருபவர்களுக்கு நான் எப்போதும் உதவி செய்து வருவேன். ஆனால் தீமைகளை செய்பவர்களுக்கு கூர்மையான வாளாக இருப்பேன். நான் தான் ஓம்காரம். அன்னை பார்வதி நீரில் தனது கருமையான வண்ணத்தைக் கண்டு மன வருத்தம் கொள்கிறாள். அவள் இறைவன் சிவனை குற்றவாளி என நினைக்கிறாள். சிவன் அவளுக்கு எடுத்துக் கூற முயற்சி செய்கிறார். ஆனால் அது வீணடைகிறது. அங்கு சும்ப நிசும்பர்களின் கடும் தவத்தை கலைக்க வருணதேவன் தனது சக்திகளை பிரயோகம் செய்கிறான். ஆனால் அவர்கள் தவத்திற்கு பாதிப்பு ஏற்படுவதில்லை. தேவர்களின் குற்றத்தை பொருட்படுத்தாமல் பிரம்மதேவர் சும்ப நிசும்பனுக்கு வரமளிக்கிறார். அவர்களுக்கு ஆடவரால் மரணம் ஏற்படாது என்றும் எந்த ஒரு தாயின் கர்ப்பத்தின் மூலமாகவும் பிறக்காத கன்யாகுமரியால் தான் மரணம் வரும் என்று வரமளிக்கிறார். வரம் பெற்ற சும்ப நிசும்பன் மகிழ்கிறார்கள். ஆனால் தேவராஜன் தேவர்கள் கவலை கொள்கிறார். தேவாதிதேவா, பிரம்மாவின் வணக்கங்கள். ஓம் நமச்சிவாய. வாருங்கள் பிரம்மதேவா, மந்திராச்சலத்தில் உங்களை வரவேற்கிறேன். தேவாதிதேவா, வரவேற்பு வேண்டாம், வழி கூறுங்கள். எனக்கு தோன்றுகிறது சும்ப நிசும்பனுக்கு வேண்டிய வரத்தை அளித்தும் உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை. தாங்கள் கூறுவது உண்மை சர்வேஸ்வரா. இந்த உண்மை தங்களுக்கு தெரியாததல்ல. அரக்கர்களுக்கு வரம் அளிப்பதில் நான் நிர்பந்திக்கப்பட்டேன். தாங்களே எனக்கு ஒரு வழி கூறுங்கள் விஸ்வேஸ்வரா. அதாவது அரக்கர் மனதில் தவம் செய்யும் எண்ணம் தோன்றவே கூடாது. பிரம்மதேவா, தங்களுக்கே தெரியும் அவ்வாறு நடப்பது சாத்தியமல்ல. எந்த உடலில் உயிர் உள்ளதோ அந்த உயிருக்கு எண்ணங்கள் நிச்சயம் ஏற்படத்தான் செய்யும். அந்த உயிரின் இயல்பினால் இயற்கைக்கு அனுகூலமும் ஏற்படலாம், துன்பம் ஏற்படலாம். துன்பம் ஏற்படும் போது அனுகூலம் பாதிக்கப்பட்டு மகத்துவம் நிச்சயம் இருக்காது. அதாவது விளக்குகிறேன் பிரம்மதேவா. தீய சக்திகள் தோன்றாவிட்டால் தெய்வீக சக்திகள் மகத்துவம் அடையாது. அவை தோன்றினால் தீய சக்திகள் அழிந்து போய்விடும். ஜகத்தினில் நிறைந்த சமயத்தின் வேகத்தை அனுசரித்து தேவர் அரக்கர் மனிதனின் போராட்டம் அவசியமாகிறது. பிரம்மதேவா, இதுவரையிலும் இங்கு வந்த நோக்கத்தை தாங்கள் கூறவே இல்லையே. சர்வேஸ்வரா, நான் சும்ப நிசும்பர்களுக்கு நிர்பந்தத்தால் வரத்தை என்னவோ அழித்து விட்டேன். ஆனால் அவ்வாறு செய்வதற்கு முன் அவர்களை விரைவில் அழிப்பதற்கான வழியொன்றையும் தேர்ந்தெடுத்து விட்டேன் ஈசனே. என்னுடைய வேலைகளை நீங்கள் செய்கிறீர்களா? தாங்கள் படைப்பின் நாயனாயிற்றே. தங்கள் செயலை தாங்களே செய்ய வேண்டும் தேவேஸ்வரா. நான் தங்களது செயலை சிறிது எளிதாக்கிவிட்டேன். இதை கூறத்தான் இப்பொழுது உங்களிடம் வந்துள்ளேன். தங்களது கருத்துப்படி சும்ப நிசும்பர்களின் அழிவிற்கு வழி செய்து விட்டீர்கள். ஆம் தேவேஸ்வரா, தாங்கள் மந்திராச்சலம் வந்த நோக்கத்தை தேவி பார்வதியின் உடல் வண்ணத்தை மாற்றி முடித்து விட்டீர்கள். இனி சும்ப நிசும்பர்களின் அழிவிற்கு அவளை தவம் செய்யுமாறு நீங்கள் தூண்டிவிட வேண்டும். பிரம்மதேவா, தேவி பார்வதி தனது கருமை நிறத்திற்காக என்னை குற்றவாளியாக்குகிறாள். ஆகையால் என் மீது அவளுக்கு கோபம். இப்பொழுது அவளை தவம் செய்ய எவ்வாறு தூண்டிவிடுவது? அவ்வாறெனில் உங்களது செயல் மிகவும் எளிதாகிவிட்டது. இனி இதை எவ்வாறு முடிப்பதென்பதை தாங்கள் தான் முடிவு செய்தாக வேண்டும் ஈசனே. நான் நிலைமையை பற்றி தங்களுக்கு எடுத்துரைத்து விட்டேன். இனி எனக்கு விடை கொடுங்கள். தேவி பார்வதி, தேவி சக்தி, இன்னும் எவ்வளவு காலத்திற்கு இந்த கோபம்? கோபத்தினால் உனக்கு என்ன கிடைக்கும்?
சுவாமி, என்னை சமாதானப்படுத்துவது வீண். எனது முயற்சி வீணாயிருக்கிறதா? இருக்கிறதா கூறு. அப்படி வீணாகாது. எனக்கு ஒன்று மட்டும் கூறு. உனது கோபம் எப்பொழுதுதான் சாந்தமடையும்? எனது கோபம் எப்போது சாந்தமடையும் தெரியுமா? சொல்கிறேன். தாங்கள் முன்னை போல என்னை பொன்னிறமாக செய்யும் போதுதான். இது நடக்க முடியாது. நான் இதை செய்ய முடியாது. தாங்கள் இறந்தவர்களை எல்லாம் உயிர்ப்பிக்க முடியும். உங்கள் சிஷ்யன் சுக்ராச்சாரியனுக்கு கோடான கோடி அரக்கர்களை எல்லாம் உயிர்ப்பிக்கும் மிருத்யு சஞ்சீவனி மந்திரத்தை தர முடியும். ஆனால் எனக்காக, உங்கள் மனைவிக்காக இந்த சாதாரண செயலை செய்ய முடியாதா? ஆம், செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாது? ஏனென்றால் அது உனது முயற்சியால் தான் நடந்தேறும், எனது சக்தியாலும் அருளாலும் அல்ல. ஆச்சரியம்தான். இங்கு அழைத்து வந்து எனது பொன்னிறமான மேனியை கருமை நிறம் ஆக்கிவிட்டீர்கள். இதை செய்ய முடியும். ஏன் இவ்வாறு செய்தீர்கள்? பொன்னிறத்தை கருமை நிறம் ஆக்கிவிட்டீர்கள். மறுபடியும் மாற்றிக்கொள்ள வேண்டியது நானா? ஏன் ஏன் செய்ய வேண்டும்? எவ்வாறு செய்வது? தாங்கள் என் சுவாமி. எனக்கு உதவி செய்வது தங்களது கடமை. தங்கள் கடமையிலிருந்து ஏன் விலகி செல்கிறீர்கள்? உனக்கு என்ன ஆயிற்று? என்ன தோன்றுகிறதென்றால், உனது உடல் நிறத்தைப் போலவே உனது புத்தியும் கருகிவிட்டது. உனக்கு பிடிவாதம் பிடிக்க தெரிந்தால் எனக்கும் அது தெரியும். நான் உன்னிடம் எதுவும் கூற மாட்டேன். நீ உன் விருப்பப்படியே செய். கிரிஜா, கிரிஜா, அன்னை ஆதிசக்தி. கிரிஜா, இவ்வாறு அழுது புலம்புகிறாயே, அது உனக்கு அழகாகுமா? நீ சக்தி அவதாரமாவாய். உனது ஒரு கண் அசைவின் மூலம் இந்த ஜகத்தில் பிரளயத்தை உருவாக்க முடியும். பிறகு திடீரென்று நீ ஏன் அபலையானாய்? எனது கணவன் எனக்கு இழைத்த பெரும் அவமானத்தை எவ்வாறு சகித்துக் கொள்ள முடியும்? எது நடந்ததோ அதை மறந்துவிடு. இப்பொழுது அவமானம் ஏற்படாமல் இருக்க மார்க்கத்தை தேடு. அந்த மார்க்கம் என்ன? எங்கு அவமானப்படுகிறோமோ அங்கு சுயமரியாதை உள்ளவர் ஒரு கணம் இருக்க மாட்டார். விரைவில் இங்கிருந்து சென்று விடு. ஆனால் சுவாமி, என்னை இங்கிருந்து செல்ல அனுமதி அளிக்க மாட்டார். ஆனால் அவருடைய ஆணை இல்லாமல் இங்கிருந்து செல்வது சரியாகுமா? பரம்பொருள் அனைத்தும் அறிந்தவர். உனது மனவேதனையும் அவர் நிச்சயம் அறிவார். ஆகையால் ஆணையை பற்றி கவலைப்படாமல் சுயமரியாதையை காத்துக்கொள்ள விரைவில் மந்திராச்சலத்தை விட்டு செல். நந்தி தேவரே, நாம் இவ்வாறு பலகாலம் சிவன் பார்வதி திரும்பி வர காத்திருக்க முடியாது. அவர்கள் இருவரும் மந்திராச்சலத்தில் தங்கிவிட்டார்கள். நாம் அங்கு சென்று அவர்களை தரிசிக்க வேண்டும். அங்கு சென்று அவர்களை இங்கு அழைக்க வேண்டும். எனக்கு உங்கள் இருவரது வருத்தமும் புரிகிறது. ஆனால் இறைவன் பரம்பொருளின் ஆணை இல்லாமல் நான் கைலையை விட்டு எங்கும் செல்ல முடியாது. நாராயண நாராயண, நலமுண்டாகட்டும். நான் என்ன நினைத்து இங்கு வந்தேன் என்றால், இறைவன் பரம்பொருள் மற்றும் அன்னை பார்வதி கைலைக்கு வந்திருப்பார்கள் என்று. ஆனால் கைலையை விட அவர்களுக்கு மந்திராச்சலம் தான் பிடித்திருக்கிறது என்று தோன்றுகிறது. நாராயண நாராயண, இதுதான் நிலைமை என்றால் அங்கு சென்றுதான் இறைவன் பரம்பொருளையும் அன்னை பார்வதியும் தரிசிக்க வேண்டும். ஏன் தேவரிஷி, நாங்களும் கூட வரலாமா? அதாவது நானும் ஜெயாவும் வருகிறோம். என்னுடனா? நாராயண நாராயண. தேவிகளே, இப்போது நீங்கள் இருவரும் என்னுடன் எப்படி வர முடியும்? ஏன்? நாங்கள் தங்களுடன் வருவதில் என்ன கஷ்டம்? என்ன கஷ்டம்? கஷ்டமா? தேவிகளே, நான் ஆகாய வழி செல்பவன், நீங்கள் இருவரும் பூலோக வழியில் செல்பவர். நீங்கள் இருவரும் நடைப்பயணமாக வந்து மந்திராச்சல பர்வதத்தை அடைய முடியுமா? பிறகு நாங்கள் என்ன செய்வது தேவரிஷி? இப்பொழுது மந்திராச்சலம் செல்லும் எண்ணத்தை விட்டுவிட்டு நீங்கள் இறைவன் பரம்பொருள் மற்றும் அன்னை பார்வதிக்காக இங்கேயே காத்துக் கொண்டிருங்கள்.
நான் இப்பொழுது இறைவன் பரம்பொருளையும் அன்னை பார்வதியையும் தரிசித்து விட்டு அவர்கள் இருவரையும் வேண்டிக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் விரைவில் தரிசனம் அளிக்க வேண்டும் என்று. நாராயண நாராயண. ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய. சுவாமி, நான் இங்கிருந்து செல்ல அனுமதி கொடுங்கள். என் சுயமரியாதை போய்விட்டதால் நான் தங்களுக்கு சேவை செய்ய முடியாது. கண்கள் மூடியிருந்தாலும் கூட எனது மனவேதனையை நிச்சயமாக புரிந்து கொள்வீர்கள். ஆகையால் நான் தங்களது ஆணையை பெறாமலேயே இங்கிருந்து சென்று விடுகிறேன். என்னை மன்னித்து விடுங்கள். நாராயண நாராயண. ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. பரம்பொருளே, பலகாலமாக தங்களையும் அன்னை பார்வதியையும் தரிசிக்கவில்லை. அதை என்னால் பொறுக்க இயலவில்லை. ஆகையால் இங்கு வந்துவிட்டேன், தங்களையும் அன்னை பார்வதியையும் தரிசனம் செய்வதற்கு. இப்போது நான் இங்கு தனியாக இருக்கிறேன் நாரதா. தேவி பார்வதி என்னுடைய ஆணையை பெறாமல் இப்பொழுதுதான் இங்கிருந்து சென்றாள். தாய் பார்வதி தங்கள் ஆணையை பெறாமல் இங்கிருந்து சென்று விட்டார்களா? பரம்பொருளே, இது நடக்க முடியாதே. இது எவ்வாறு நடந்தது? ஆச்சரியப்படுவதற்கு அவசியமே இல்லை. இந்த ஜகத்தில் நடக்க முடியாதது எதுவும் இல்லை. தம் வசத்தில் அறிவிற்கும் அனுபவத்திற்கும் பிடிபடாதவருக்குத்தான் நடக்க முடியாதவைகள் இருக்கும். இங்கு அதுதான் நடந்தது. புரிந்து கொள். பரம்பொருளே, தாய் எங்கு சென்றார்? தங்களுக்கு அது நிச்சயமாக தெரிந்திருக்கும் இல்லையா? மேலும் இந்த விஷயத்தில் கேள்வி எதுவும் கேட்காதே. பரம்பொருளே, நாரதன் கேள்வி கேட்கவில்லை என்றால் ஜகத்தில் உள்ளோருக்கு எவ்வாறு பதில் கூறுவான்? நாராயண நாராயண. பரம்பொருளே, தாங்கள் என்னவோ கண்களை மூடிக்கொண்டு விட்டீர்கள். ஆனால் இப்பொழுது நடக்கப் போவதை எவராலும் தவிர்க்க முடியாது. நாராயண நாராயண. மகா சக்திசாலிகள், அரக்க வேந்தர்கள், சும்பரி சும்பர்கள் வாழ்க! மகா சக்திசாலிகள், அரக்க வேந்தர்கள், சும்பரி சும்பர்கள் வாழ்க! தேவராஜன் இந்திரன் வாழ்க! தேவராஜன் இந்திரன் வாழ்க! தேவர்களின் ராஜா இந்திரனை நாம் நிச்சயம் தோற்கடித்து விடுவோம். இன்று வரை தேவர்கள்தான் சொர்க்கத்தின் சுகங்களை அனுபவித்து வந்துள்ளார்கள். ஆனால் அது அரக்கர்களுக்கு கிடைக்கவில்லை. அரக்கர்களாகிய நாம் அவர்கள் அனுபவித்த சுகத்தை அனுபவிப்போம். தாக்குங்கள்!
சொர்க்கத்தின் அரியணையின் உரிமை சக்திசாலிகளுக்காகத்தான். நாங்கள் இருவரும் சக்திசாலிகள். பிரம்மதேவன் கொடுத்த வரத்தால் எங்களுக்கு கையில்லை. பிறந்தவர்களுக்கு மரணம் என்பது நிச்சயம் உண்டு. சும்பா, இன்று உங்களது இருவருடைய மரணமும் என் கையால் தான். இதை நீ இல்லை, உனது கர்வம் பேசுகிறது. உனது கர்வத்தை நான் தூள் தூளாக்குகிறேன். ஓடிவிட்டார். தேவர்கள் ராஜா ஓடிவிட்டார். தைரியம் இல்லாதவன். அரக்கவேந்தர் மகாசக்திசாலி சும்பரி சும்பர் வாழ்க! நாங்கள் சொர்க்கத்தை வென்றவர்கள். சொர்க்கத்தில் உள்ள சம்பத் அனைத்தும் நம்மை சார்ந்தவை. அரக்க குலத்திற்கு சொர்க்கத்தின் சுகங்கள் கிடைக்கவில்லை. இப்பொழுது சொர்க்கம் நம்முடையது. தேவர்கள் நமக்கு சேவகர்கள். எல்லோரும் நமக்கு அடிபணிவார்கள். பிரம்மதேவரே, எங்களை காப்பாற்றுங்கள் பிரம்மதேவரே. சும்ப நிசும்பர் சொர்க்கத்தை கைப்பற்றி விட்டனர் பிரம்மதேவா. நாங்கள் எங்கு செல்வது பிரம்மதேவா? நாங்கள் உங்களுக்கு தற்போது தொல்லை கொடுக்க வேண்டாம் என்றும் படைக்கும் செயலில் தடை செய்ய வேண்டாம் என்றும் நினைத்தோம். ஆனால் தங்களிடம் வரத்தை பெற்று சும்ப நிசும்பர்கள் மிகவும் கோபம் கொண்டு தாக்கி சொர்க்கத்தை கைப்பற்றி விட்டனர். நாங்களும் சொர்க்கத்திலிருந்து ஓடி வந்து விட்டோம் பிரம்மதேவா. எங்கள் சக்திகள் வீணாகிவிட்டன. இனி தாங்கள் தான் எங்களுக்கு அடைக்கலம் பிரம்மதேவா. தாங்கள் தான் எங்களை காப்பாற்ற வேண்டும். எங்களுக்கு ஒரு வழி கூறுங்கள் பிரம்மதேவா. இனி நாங்கள் என்ன செய்வது? தேவர்களே, என்னிடம் கூற வேண்டிய அனைத்தையும் கூறிவிட்டீர்கள். நானும் அதை கேட்டுவிட்டேன். ஆனால் இப்போது என்னிடம் உங்களுக்கு கூற எதுவுமே இல்லை. நான் உங்களுக்கு உதவி ஏதும் செய்ய முடியாது. இல்லை இல்லை, அப்படி சொல்லாதீர்கள் பிரம்மதேவா. மிகவும் நம்பிக்கையோடு இங்கு வந்திருக்கிறோம். தாங்கள் தான் அருள் புரிய வேண்டும். தாங்கள் தான் எங்களது நிலையை பற்றி யோசிக்க முடியும். தங்கள் உதவி இல்லையே நாங்கள் எங்கு செல்வோம்? வழி செய்யுங்கள், ஒரு வழி செய்யுங்கள் பிரம்மதேவா. வழி ஏதும் செய்ய இயலாது தேவராஜா. அந்த இரு அரக்கர்கள் தாம் செய்த கடும் தவத்தின் புண்ணியத்தை முழுமையாக பயன்படுத்தாத வரை நானும் அவர்களை ஏதும் செய்ய முடியாது. நீயும் அவர்களை ஏதும் செய்ய முடியாது. நீங்கள் உங்கள் சொர்க்கத்தையும் பெற முடியாது. பிரம்மதேவா, ஒன்று மட்டும் கூறுங்கள். சொர்க்கத்தை இழந்துவிட்டு நாங்கள் எங்கு செல்வோம்? தேவராஜா மற்றும் தேவர்களே, உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். இந்த நேரத்தை துன்பமான நேரம் என்று தவறாக நினைக்காதீர்கள். இந்த நேரம் உங்கள் அனைவருக்கும் சுபமான நேரம்தான். சுப நேரமா? துன்பமான நேரம் சுப நேரம் எவ்வாறு ஆகும் தாயே? துன்பமான நேரத்தில் ஸ்வர்க்கத்தின் மோகத்தை விட்டு அனைவரும் தவம் செய்யுங்கள். தெய்வ சிந்தனையில் ஈடுபடுங்கள். ஹிம்சை, குரோதம், நிராசையை விட்டுவிட்டு பிரபு பக்தியில் மூழ்கி விடுங்கள். தேவி சரஸ்வதி, இதனால் என்ன பலன் கிடைக்கும்? இதனால் சும்ப நிசும்பர்களின் அழிவிற்கு ஒரு வழி ஏற்படும். அவர்கள் விரைவிலேயே அழிந்து விடுவார்கள். தேவராஜா, தேவி சரஸ்வதி எதிர்காலத்தில் நடக்கப் போவதை ஜாடையாக கூறிவிட்டாள். இனி நீங்கள் அனைவரும் இவர்கள் கூறிய யோசனையை கையாள வேண்டும்.
இம்முறை பிரம்மதேவர் நமது முறையான வேண்டுகோள் எதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. தேவி சரஸ்வதியும் கூட தர்மம், தவம், பக்தியை பற்றிய அறிவுரை கூறி நமக்கு நடக்கப் போவதை கூறிவிட்டார்கள். சும்ப நிசும்பர்கள் இனி பலகாலம் சொர்க்கத்தில் இருக்க முடியாது என்றார்கள். இனி நாம் இறைவன் சிவனைத்தான் சரணடைய வேண்டும். ஆம், அவர்தான் நமது துன்பங்களை எல்லாம் போக்குவார். வருணதேவன் கூறுவதும் சரிதான். இனி நாம் இறைவன் சிவனிடம்தான் செல்ல வேண்டும். நாராயண நாராயண. என்னை கேட்டால் உங்கள் நினைப்பு தவறு என்பேன். ஏன்? இதில் என்ன தவறு? இறைவன் சிவன் அனைவருக்கும் நன்மை செய்கிறார். பரம்பொருள் எவரையுமே நிராசைப்படுத்துவதில்லை. அங்கு செல்ல வேண்டாம் என ஏன் தடுக்கிறீர்கள் தேவரிஷி? தேவரிஷி, பரம்பொருளின் திருவடிகளை சரணடைவதால் யாருக்கு என்ன துன்பம் ஏற்படும்? தேவராஜா, உனக்கு நன்றாக தெரிந்திருக்கும். இறைவன் பரம்பொருளும் அன்னை பார்வதியும் சில காலம் முன்பு கைலையை விட்டுவிட்டு பந்திராஜலம் சென்று விட்டனர். இப்பொழுது அன்னை பார்வதி பந்திராஜலத்தை விட்டுவிட்டு அக்ஞாசவாதம் சென்று விட்டார்கள். இறைவன் பரம்பொருளோ யோக நிலையின் வசப்பட்டு தியானத்தில் மூழ்கியிருக்கிறார். இவ்வாறான நிலையில் அவரை தியானத்திலிருந்து எழுப்புவது அவரது கோபத்தை அதிகப்படுத்திவிடும். ஆகையால் அவரிடம் செல்லும் எண்ணத்தை நீ விட்டுவிடு. அதுதான் உனக்கு நன்மை அளிக்கும். தேவரிஷி, தாங்கள் எங்கள் நன்மையை எடுத்துரைத்து எங்களை அங்கு செல்லாமல் தடுத்தீர். இதற்காக உங்களுக்கு நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். ஆனால் தங்களது செயல் இன்னும் முழுமையடையவில்லை. என்னுடைய செயல் முழுமையடையவில்லை என்கிறாயா? நாராயண நாராயண. அது எவ்வாறு முழுமையாகும் தேவராஜா? கூறுகிறேன். தாங்கள் எங்களுக்கு கவலைகளை போக்கும் வழியை கூறி எங்களது துன்பத்தை போக்கினால் தங்களது செயல் பரிபூர்ண முழுமையடைந்துவிடும். நாராயண நாராயண. நீயும் உன்னுடைய கலகத்தை தொடங்கி விட்டாயா தேவராஜா? யோசிக்கிறேன். உனக்கு துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கு ஒரு வழி தேவை. துன்பத்தை போக்கி வைப்பதில் பகவான் ஸ்ரீஹரி விஷ்ணு கைதேர்ந்தவராவார். நீ அவருடைய திருவடிகளை சென்று சரணடைந்து விடு. நான் அவ்வாறே செய்கிறேன் தேவரிஷி. ஆனால் ஸ்ரீஹரியிடம் செல்லும் போது எங்களுக்கு தலைமை தாங்க தாங்கள் வர வேண்டும். தலைமை? அதாவது நீங்கள் அனைவரும் என்னை தலைவராக்க பார்க்கிறீர்களா? சிவ 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 சிவா. நான் உங்களது நன்மையை பற்றி யோசிக்கிறேன். நீங்களோ எனக்கு கெடுதல் செய்ய நினைக்கிறீர்களே, என்னை தலைவனாக்கி. தேவரிஷி, தாங்கள் தலைவராவதால் யாருக்கு என்ன கெடுதல் ஏற்படும்? நான் தலைவனாவதால் யாருக்கு கெடுதல் நடக்கும், என்ன கெடுதல் ஏற்படும், இதை நீ அறிய விரும்புகிறாயா? இதை நான் கூறினால் தேவராஜா பல பல யுகங்கள் போய்விடும். யுகம் இருந்தாலும் அனைத்தையும் கூறிவிட முடியாது. ஆனால் உங்கள் அனைவரின் நன்மைக்காக இப்பொழுது நான் தேவர், அரக்கர், மனிதர், பசு, பட்சி, கல்லாக எப்படி மாற வேண்டுமானாலும் நான் நிச்சயமாக மாறுவேன். ஆனால் நீங்கள் என்னை தலைவனாக்கி விடாதீர்கள். தேவரிஷி, எனது கருத்து என்னவென்றால்... போதும் தேவராஜா, போதும். உன்னுடைய கருத்து என்னவென்று தெளிவாகிவிட்டது. நீ என்னை தலைவனாக்க வேண்டும் என்று நினைக்கிறாய். எந்த ஒரு பிராணியும் எக்காரணம் கொண்டும் எந்த ஒரு வழியிலும் என்னை நிச்சயமாக தலைவனாக்க முடியாது. தேவராஜா, இந்த படைப்பு தன்னுடைய நிலையில் இருக்கும் வரையிலும் யாரும் என்னை நிச்சயமாக தலைவனாக்கவே முடியாது. தேவரிஷி, தாங்கள் வீணாக கோபம் கொள்கிறீர்கள். தலைவனாக வேண்டும் என்று கூறி உங்களை அவமானப்படுத்தி கேலி செய்து விட்டேன் என்று தங்களுக்கு தோன்றுகிறதா? தேவராஜா, இப்போது என்னுடைய நிலைமை என்னவென்று உனக்கு புரியவில்லை. நீ ஜகத்தில் உள்ள எந்த பிராணியிடம் வேண்டுமானாலும் சென்று கேள். அந்த பிராணி தலைமை தாங்க தயாரா, அதாவது தலைவனாக இருக்க தயாரா என்று கேள். அவ்வாறு கேட்டால் தேவராஜா உனக்குத்தான் மிகவும் துன்பம் ஏற்படும். அது ஏன்? ஏனா? விஷயம் எல்லை மீறி திசையும் மாறுகிறது தேவராஜா. உனது ஏன் என்ற கேள்விக்கு தக்க தருணம் வரும்பொழுது விடையளிப்பேன். ஆனால் நீ இப்பொழுது பகவான் ஸ்ரீஹரி விஷ்ணுவின் திருவடிகளை சென்றடை. அதுவே சிறந்தது. தேவரிஷி, தாங்கள் முடிவு செய்து விட்டீர்கள். எங்களுடன் சேர்ந்து ஸ்ரீஹரியிடம் வரமாட்டீர்கள். நாராயண நாராயண. நீ ஏன் புரிந்து கொள்ளவில்லை தேவராஜா? நான் உன்னுடன் சேர்ந்து அங்கு வந்தால் பகவான் ஸ்ரீஹரி விஷ்ணு என்னை மட்டும் தான் பார்ப்பார். அவர் கவனம் உங்கள் மீது திரும்பாது. ஏனென்றால் நான் அவரது பரமபக்தன்.
ஆகையால் சிறந்தது என்ன? நீயே அவரிடம் சென்று உன்னுடைய கவலைகளை எடுத்து கூறு. சுவாமி, என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? நாரதனை பற்றித்தான் யோசித்தேன். பிரம்மாவின் மானச மைந்தனின் லீலை விசித்திரம்தான் தேவி. என்ன, தங்கள் லீலையை விட அற்புதமானதா? நாரதன் கூட பல காலமாக இங்கு வரவில்லை. தங்கள் மீது உள்ள பக்தியை கைவிட்டு விட்டானா? இல்லை தேவி, இல்லை. அப்படி எதுவும் இல்லை. நாராயணன், நாரதன் மற்றும் பக்தி வேறு வேறு சொற்களால் அழைக்கப்படுகின்றன. ஆனால் தெய்வீக கண்ணோட்டத்தில் இவைகள் ஒன்றாகவே உள்ளன. நாராயணன் மீதுள்ள பக்தியே நாரதனின் வாழ்க்கையாகும் தேவி. இது உண்மை என்றால் இவ்வளவு நீண்ட காலமாக அவன் இங்கு வராததன் காரணம் என்ன? வாழ்க! ஜெகத்தை காக்கும் நாதன் ஸ்ரீஹரி விஷ்ணு வாழ்க! அன்னை மகாலட்சுமி வாழ்க! கூர் தேவராஜா, எந்த நோக்கத்தோடு வந்திருக்கிறாய்? பிரபு, அதை தாங்களே நன்றாக அறிவீர்கள். சும்ப நிசும்பர்களால் ஏற்பட்ட துன்பத்திலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள். உங்கள் துன்பத்தைக் கண்டு நானும் வருந்துகிறேன் தேவராஜா. உனது நிலைமை எனக்கும் நன்றாக புரிகிறது. இப்பொழுது நானும் உனக்கு பிரம்மதேவர் கூறியதைத்தான் கூறுவேன். அந்த அரக்கர்கள் சும்ப நிசும்பன் கொடுமைகள் அனைத்தையும் கட்டவிழ்த்துவிட்டு தவத்தால் தாங்கள் பெற்ற புண்ணியத்தை இழக்கும் வரையிலும் சொர்க்கம் உங்களுக்கு மீண்டும் கிடைப்பது என்பது முடியாத செயல் தேவராஜா. அவ்வாறு ஏன் ஸ்ரீஹரி? அவ்வாறு ஏன் நடக்கிறது? இயற்கையை மாற்ற முடியாத நியதி அவ்வாறு நடக்கிறது. இது என்ன? இந்த இயற்கையின் மாற்ற முடியாத நியதி என்ன? நற்செயல் ஒருவரை உயரச் செய்கிறது, தீயவைகள் கீழே தள்ளுகிறது. இதில் குலம், வம்சம், ஜாதி, சம்பிரதாயம் போன்ற வேறுபாடுகளே கிடையாது. உயர்குலத்தில் பிறந்தோரும் தீய செயல்கள் செய்தால் அவர் கீழே விழுவார். மிக தாழ்ந்த குலத்தில் பிறந்தோரும் நற்செயல் செய்தால் அவர் உயர்ந்து நிற்பார், புண்ணியம் பெறுவார், சொர்க்கத்தின் சுகத்தை பெறுவார். அதாவது நாங்கள் அனைவரும் தீமை செய்தோமா? அதனால்தான் சொர்க்கத்தை இழந்து விட்டோமா? இனி நான் என்ன செய்வது தேவராஜா? நீயே யோசித்து பார்த்தால் உனக்கு உண்மையும் புரியும், வழியும் புலப்படும். நானே யோசிப்பதா? ஆம், தனியாக அமர்ந்து உன்னையே கேட்டுக்கொண்டால் உண்மை தெள்ளத் தெளிவாக புரிந்துவிடும். உனது நிலைமையை பற்றிய அறிவும் அந்த அறிவால் உண்மையும் உனக்கு புலப்படும். இதுவரை நீ கண்டது மற்றும் கேள்விப்பட்டது அனைத்தும் உண்மையே அல்ல. இப்போது நீ ஆழ்ந்து யோசிப்பதாலும் உன்னையே கேட்டுக்கொள்வதாலும் புலப்படுகின்ற மெய்ஞானம்தான் உண்மையானது. இப்பொழுது என்ன செய்வது? எங்கு செல்வது? உனது இந்த சொற்களில் கவலை தொனிக்கிறதே தேவராஜா. ஆனால் உனக்கு ஒன்று மட்டும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நேரம் வரும்போது பிரம்மதேவரின் வரத்தினால் கருவில் பிறக்காத கன்னியாகுமரியினால் சும்ப நிசும்பனின் வதம் நிச்சயம் ஏற்பட்டுவிடும். நேரம் வரும்போது ஸ்ரீஹரி, நேரம் வரும் வரையில் நான் என்ன செய்வது? எங்கு செல்வது? இப்போது உங்கள் முன் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அந்த நேரம் வரும் வரையிலும் ஒரு மகாமுனிவரின் ஆசிரமத்தில் தர்ம செயல்கள் செய்து கொண்டு அஞ்ஞாதவாசம் இருங்கள். அஞ்ஞாதவாசமா பிரபு? எதற்காக? ஏனென்றால் தேவராஜா, சும்ப நிசும்பர் தேவர்களை பகைவர்களாக நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டுகிறீர்கள் என்று நினைக்கக்கூடும். நிச்சயமாக தமது ஒற்றர்களை உங்கள் பின்னால் அனுப்புவார்கள். அவர்கள் உங்களை நிம்மதியாக இருக்க விட மாட்டார்கள். இவ்வாறான நிலைமையில் நீங்கள் ஒரு ஆசிரமத்தில் தங்கி அக்ஞாதவாசம் செய்தால் அவர்களுக்கு உங்களை பற்றி எதுவும் தெரியாது. ஆம் தாயே லட்சுமி, தாங்கள் நன்மைக்காகத்தான் கூறுகிறீர்கள். பிரம்மலோகத்தில் அன்னை சரஸ்வதியும் இவ்வாறுதான் அறிவுரை கூறினார்கள். அருள் கூர்ந்து இதையும் கூறுங்கள். நாங்கள் எந்த முனிவரின் ஆசிரமத்தில் தங்குவது? இதற்காக நீங்கள் தேவரிஷி நாரதரின் உதவியை நாடுங்கள். அவர் உங்களுக்கு அறிவுரையும் கூறுவார். அந்த முனிவரிடமும் உங்களை அழைத்துச் செல்வார். ஆனால் ஸ்ரீஹரி, தேவரிஷி நாரதரை எங்கு காணலாம்? அவர்தான் எங்குமே நிலையாக இருப்பதில்லையே. நீங்கள் அவரை நல்ல மனதுடன் நினைத்தால் அவரே உங்கள் முன்னால் நிச்சயம் தோன்றிவிடுவார். நாங்கள் அவ்வாறே செய்வோம் தேவி. தேவி கமலா, நீயும் கூட நல்ல மனதுடன் இப்போது தேவரிஷியை நினைத்தாய். அவன் இன்னும் வரவில்லையே.
ஸ்ரீமன் நாராயண நாராயண நாராயண. வணக்கம் ஸ்ரீஹரி. வணங்குகிறேன் தாயே. தாங்கள் என்னை நினைத்தீர்கள், நானும் இங்கு வந்து விட்டேன். நாரதா, நீ ஏன் தேவராஜனுடன் இங்கு வரவில்லை? தாயே, நான் அவர்களுடன் வந்திருந்தால் இப்போது தாங்கள் அளித்த அறிவுரையின்படி நான் இப்பொழுதே ஒரு முனிவரிடம் சென்றிருக்க வேண்டும். அவர்களை எங்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று எனக்கு நிச்சயமாக தெரியாதே. நாராயண நாராயண. நாரதா, இனிமேல் உனக்கு அந்த கஷ்டமே இருக்காது. நீ இங்கு உள்ளாய், அவர்களால் உன்னை காண முடியாது. தாமாகவே இடத்தை கண்டுபிடித்து விடுவார்கள். தங்களுடைய லீலை அற்புதமானது பிரபு. நாரதா, எனது லீலை அற்புதமானது, உனது லீலை உதவி செய்வது. லீலைகள் எல்லாம் விசித்திரமானது. ஸ்ரீஹரி, அதை தாங்கள் அறிவீர்கள். எனக்கு ஒன்று மட்டும்தான் தெரியும். தங்களது தரிசனத்தை கண்டு நான் தன்யனாகிவிட்டேன். நாரதா, உண்மை என்னவென்றால் தேவி லக்ஷ்மி உனது தரிசனத்தை கண்டு பெருமையடைந்தாள். ஏன் தேவி? ஸ்ரீஹரி கூறியபடி தேவி லக்ஷ்மி நாரதனின் தரிசனம் கண்டு பேறு பெற்றாள். மறுபுறம் கருமை நிறமான பார்வதி தனது கருமை நிறத்தை நினைத்து கவலையும் வருத்தமும் கொண்டாள். அந்த வருத்தம் அவளை உறுதி பூண வைத்தது. அந்த உறுதியை செயல்படுத்துவதற்காக தாய் மைனாவதியிடம் ஆசி பெற பார்வதி வந்தாள். தாயே, தாயே. பார்வதி, நீயா? வணக்கம் தாயே. உனக்கு என்னாகிவிட்டது? நீ ஏன் கருத்து போய்விட்டாய்? இது உன்னுடைய மருமகன் எனது கணவர் சிவசங்கரனின் அருளால் தான் நடந்தது தாயே. அருளா? இது அருளா அல்லது சாபமா? உனது இந்த வடிவத்தை கண்டு எனது நெஞ்சமே வெடித்து விடும் போல் இருக்கிறது. என்ன இது? உனது இந்த வடிவத்தை கண்டு சிவசங்கரன் உன்னை அனுப்பிவிட்டாரா? தாயே, என் மகளே, என் மகளே, என் மகளே. நீ கவலை கொள்ளாதே மகளே, நீ கவலை கொள்ளாதே. குழந்தைகள் துன்பப்படும் பொழுது அன்னை தந்தை அவர் மீது அதிக பாசத்தை பொழிவார்கள். நீ கவலை கொள்ளாதே. நீ கைலைக்கு திரும்பி செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அந்த சிவசங்கரன் தாமே இங்கு வந்து உன்னை அழைத்து செல்லாத வரையில் நீ இங்கிருந்து திரும்பி செல்லவே வேண்டாம். இல்லை தாயே, நான் இங்கிருந்து சென்றே ஆக வேண்டும். நான் இப்பொழுது சிறிது காலத்திற்கு உங்களை காண வந்திருக்கிறேன். நீ என்ன கூறுகிறாய் பார்வதி? நான் உன்னை எங்கும் செல்ல அனுமதிக்க மாட்டேன். இனி நீ எங்கு சென்றாலும் அனைவரும் உன்னை எள்ளி நகையாடுவார்கள். இதை உன்னால் பொறுக்க முடியாது, என்னாலும் முடியாது. அவர்கள் உன்னை அவமானப்படுத்துவார்கள். நான் நிச்சயமாக அவ்வாறு நடக்க விடவே மாட்டேன். அவ்வாறு எதுவும் நடக்காது தாயே. நீ வீணாக கவலை கொள்கிறாய். இப்போது எனக்கு விடை கொடு. இப்பொழுது நீ எங்கு செல்கிறாய் மகளே? தவம் செய்வதற்கு. மீண்டும் தவமா? ஆம் தாயே. நான் எவ்வாறு சிவசங்கரனை எனது கணவனாக பெறுவதற்கு கடும் தவம் செய்தேனோ அதே போல் மீண்டும் ஒரு முறை தவம் செய்வேன். எனது பொன்னிறத்தை மீண்டும் பெறுவதற்காக. இது நான் எடுத்த முடிவு. இல்லை மகளே, இல்லை. இன்னொரு முறை தவம் செய்வதை பற்றி என்னிடம் பேசாதே. இதை கேட்டால் எனது இதயமே துண்டு துண்டாகிவிடும் போல் உள்ளது. முன்புதான் உனது பிடிவாதத்தை சாதித்துக் கொண்டாய். ஆனால் இப்பொழுது நீ கூறுவதை நான் கேட்கவே மாட்டேன். இல்லை தாயே, என்னை தடுப்பது வீண். எனது பிடிவாதம் என்று கூறுகிறாயே, அது என் உறுதியான முடிவு. அதை தெரிந்து கொள். இதற்கு முன்பு கூட நான் உறுதி எடுத்ததன் மூலமாக சிவசங்கரனை என்னுடைய கணவராக பெற்றுவிட்டேன். எனது பொன்னிற மேனியை மீண்டும் பெறுவது என்பது அதைவிட மிக மிக எளிதான செயலாக இருக்கும் தாயே. இந்த முடிவிலிருந்து நானும் விலகிக் கொள்ள முடியாது, வேறு எவராலும் விலக்கவும் முடியாது. என் சக்தியை பற்றி எனக்கு தெரியும். இனி எனக்கு விடை கொடு தாயே. பார்வதி, உன் தந்தையை கூட காண வேண்டாமா? தாயே,
கடந்த முறை என்னை தவம் செய்வதிலிருந்து நீ தடுத்தாய். தந்தை அல்ல, அவர் மிகவும் அன்போடு நிலைமைகளை எல்லாம் புரிந்து கொண்டு அதன்படி நடப்பார். நீ அவருக்கு அனைத்தையும் கூறிவிடு, அவர் புரிந்து கொள்வார். வணக்கம் தாயே, நான் சென்று வருகிறேன். என் மகளே பார்வதி, ஏ சிவசங்கரா, ஏ பரம்பொருளே, அன்னை பார்வதியே, எங்கிருக்கிறீர்கள்? உங்கள் தரிசனத்திற்காக வந்திருக்கிறோம் பரம்பொருளே. ஏ தேவாதி தேவா, சர்வேஸ்வரா, தரிசனம் அளியுங்கள், தரிசனம் அளியுங்கள். கண்களை திறங்கள் சர்வேஸ்வரா. நந்தி, சிவகணங்களே, எவர் கூறியதால் கைலையை விட்டு இங்கு வந்தீர்கள்? நான் இல்லாத நேரத்தில் கைலையில் இருக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அல்லவா? அவ்வாறு இருந்தால் ஏன் இங்கு வந்தீர்கள்? மன்னிக்க வேண்டும் பரம்பொருளே, நாங்கள் தங்களையும் அன்னை பார்வதியையும் பிரிந்து அதிக காலம் இருக்க முடியவில்லை பரம்பொருளே. பார்வதி, எங்கள் பிரியமான தோழி, எங்கள் தோழியை பிரிந்து எவ்வளவு காலம் கழிப்பது? எங்களது தோழியுடன் விரைவில் சேர்த்து வையுங்கள் சிவசங்கரா. உங்கள் தோழி பார்வதி எனது ஆணை இல்லாமல் இங்கிருந்து சென்று விட்டாள். ஆகையால் அவளை இங்கு பார்ப்பது உங்களால் முடியாது. எனது தியானம் மீண்டும் மீண்டும் கலைவதை நான் விரும்பவில்லை. ஆகையால் நீங்கள் அனைவரும் இங்கிருந்து சென்று விட வேண்டும். இறைவன் பரம்பொருள் தியானத்தில் மூழ்கிவிட்டார். இப்பொழுது தேவி பார்வதி எங்கு சென்றாளோ? ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. சுவாமி சிவசங்கரன், நான் கூறாமல் வந்ததினால் என் மீது கோபம் கொண்டிருப்பீர்கள். எனது ஆராதனைக்கு பதிலளிக்க மாட்டீர்கள். தாங்களோ என்னுடைய மனதில் குடிகொண்டுள்ளீர்கள். பிரிக்க முடியாதவர். எனது மன உணர்வுகளின் காரணமாக நானும் பொறுமையாக இருக்க முடியாது. ஆகையால் நான் ஆராதனை செய்வேன் பிரம்மதேவரை. நான் எனது தவத்தின் வலிமையால் பிரம்மதேவரை எனது பொன்னிறத்தை மீண்டும் எனக்கு அளிக்குமாறு வேண்டிக் கொள்வேன். ஓம் பிரம்மணே நமः, 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 ஓம் நாராயண நாராயண. அன்னை பார்வதி தவத்தில் மூழ்கிவிட்டார்களா? இறைவா சிவசங்கரா, இது என்ன திருவிளையாடல் ஈசனே? சிவபார்வதியின் திருமணத்திற்கு பிறகு சிவபார்வதி முதல் முறையாக பிரிந்திருக்கின்றனர். இந்த லீலையின் ரகசியம் என்ன? இந்த விஷயத்தை அன்னை பார்வதியிடம்தான் சென்று கேட்க வேண்டும் நாரதா. இல்லை இல்லை, அன்னை பார்வதியின் தவத்தை கலைப்பது சரியான செயல் அல்ல. எனது கேள்விக்கான பதிலை இறைவன் பரம்பொருள் தான் அளிப்பார். நாராயண நாராயண. ஓம் நமச்சிவாய. ஜெய ஜெய சிவசங்கரா. ஹரஹர மகாதேவா. ஜெய் மகாதேவா. ஜெய ஜெய சிவசங்கரா. ஹரஹர மகாதேவா.
ஜெய் மகாதேவா. தேவாதி தேவன் மகாதேவனே போற்றி. கைலைநாதன் பரம்பொருள் இறைவன் சிவனே போற்றி. நாராயண நாராயண. நான் அன்னை பார்வதியை தரிசித்து விட்டு இங்கு வருகின்றேன். நான் ஒரு செய்தியை கூற மட்டும்தான் இங்கு வந்துள்ளேன் பரம்பொருளே. அருள் கூர்ந்து எனது வேண்டுகோளை கேட்டு தாங்கள் கண்களை திறங்கள் பரம்பொருளே, கண்களை திறங்கள். என்ன விஷயம் நாரதா? ஏன் எனது தியானத்தை கலைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளாய்? கைலையில் விஷயமே வேறு. ஆனால் இங்கு எவரும் வருவதை நான் விரும்பவில்லை. எனது தியானத்தை நீ ஏன் கலைத்தாய்? பரம்பொருளே, அன்னை பார்வதியின் நிறம் மாறியதைப் போல தங்களது மனமும் மாறிவிட்டதா? இதற்கு முன்னர் தாங்கள் என்னிடம் இவ்வாறு மிக கடுமையாக பேசியதே இல்லையே. இப்பொழுதெல்லாம் மாறிவிட்டது நாரதா. முன்னை போல நிலைமை இப்போது இல்லை. நீ எனது தரிசனத்தை மட்டும் காண விரும்பினால் அது முடிந்து விட்டது. நீ செல்லலாம். என்னை தனிமையில் இருக்க விடு. பரம்பொருளே, பரம்பொருளே, தாய் பார்வதி மீண்டும் தியானத்தில் மூழ்கி இருக்கின்றாள். மீண்டும் தவம் செய்ய தொடங்கிவிட்டாள். அருள் கூர்ந்து சமாதானப்படுத்துங்கள் பரம்பொருளே. அவர்களுக்கு கொடுமை நடந்தது, அதை தாங்கள் தீர்த்து வையுங்கள். என்ன கொடுமை? பரம்பொருளே, கௌரி தாய் கருமை நிறமாகிவிட்டாள். இது கொடுமை அல்லவா? உங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக இந்த கடுமையான செயல் நடந்திருக்க முடியுமா? நீங்கள் இருவரும் பிரிந்திருப்பது உங்கள் இருவருக்கு மட்டுமல்ல, இந்த முழு ஜெகத்திற்கே வருத்தம் அளிக்கக்கூடியதாகும். ஆகையால் அவர்களை சமாதானப்படுத்தி அருள் கூர்ந்து பொன்னிறமேனியை மீண்டும் அழியுங்கள். அவர்களை கைலைக்கு அழைத்துச் செல்லுங்கள். கைலையில் அனைவரும் உங்களை பிரிந்து வாடுகின்றார்கள். கேள் நாரதா, இப்பொழுது தேவி பார்வதி முன் போன்ற பொன்னிற மேனியை பெறுவதற்காக பிரம்மதேவனை ஆராதிக்கிறாள், என்னை அல்ல. அவளுக்கு மீண்டும் பொன்னிற மேனியை அளிப்பது பிரம்மதேவரின் செயல். இருந்தாலும் உனது வேண்டுகோளுக்கு நான் நிச்சயம் செவிசாய்ப்பேன். ஏனென்றால் நீ எனக்கு பிரியமான பக்தன். ஓம் நமச்சிவாய. ஓம் பிரம்மணே நமः. 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 தாயே தாயே, வணக்கம் தாயே. அட, ஜெய விஜயாவா, வாருங்கள். ஏன் பயம் கொண்டுள்ளீர்கள்? பார்வதி இங்கு வந்தாளா தாயே? ஆம், வந்திருந்தாள். ஆனால் என்ன ஆயிற்று? தாயே, ஏன் பேச்சை நிறுத்திவிட்டீர்கள்? என்னென்று கூற, அவளது மேனி கருப்பாகி விட்டது. கருமையான மேனியோடு இங்கு வந்தாள். மீண்டும் பொன்னிறமாக மாற தவம் செய்ய கருதி சென்று விட்டாள். மீண்டும் தவமா? பார்வதி கருப்பாகி விட்டாளா? எப்படி? ஏன்? அதற்கு சிவன்தான் காரணம் என்றாள். இந்த நிலையில் அவளுக்கு நம் துணை மிக அவசியம். நாம் விரைவிலேயே அவளை காணச் செல்ல வேண்டும். அதிவிரைவில். அவள் நிலை தெரியவில்லை. வா விஜயா, செல்வோம். ஜெயா, விஜயா, பார்வதியை காணப் போகிறீர்களா? உங்கள் தோழி மீது மிகவும் அன்பு வைத்துள்ளீர்கள். பார்வதி இங்கு வந்தாள், தன் தாயை கண்டாள். ஆனால் என்னை காணாமல் சென்று விட்டாள். அவளை காண மனம் துடிதுடிக்கிறது. மகாராஜா, தாங்களும் எங்களுடன் வாருங்கள். தவம் செய்யும் மகளை காண்பதற்கு செல்ல விரும்புகிறேன் அரசே. ஆனால் அவள் என்ன நினைப்பாளோ? பார்வதி நமது மகள் மகாராணி. அவளை காண உரிமை இருக்கிறது. வாருங்கள், நாம் அனைவரும் செல்வோம். வாருங்கள். ஓம் பிரம்மணே நமः. ஓம் பிரம்மணே
நமः. ஓம் பிரம்மணே நமः. ஓம் பிரம்மணே நமः. பார்வதி, பிரம்மணே மகளே பார்வதி, கண்களை திற. ஓம் பிரம்மணே நமः. ஓம் பிரம்மணே நமः. ஓம் பிரம்மணே பார்வதி, உன் கண்களை திற மகளே. அத்துடன் நீ எங்களுடன் இமாலய மாலைக்கு வந்துவிடும் மகளே. ஓம் பிரம்மணே நமः. உனது பெற்றோர்களின் பேச்சை சற்று கேள்மகளே. எங்களால் இந்த கடும் தவத்தை பார்க்க இயலவில்லை. ஓம் பிரம்மணே நமः. எங்களுக்கு இதை கூறு பார்வதி. உனது பொன்னிற மேனி எப்படி கருத்தது? இந்த கருமை நிறத்தை கொடுத்தது யார்? நீ எப்படி கருமை நிறமானாய்? இந்த கொடுமையை செய்தது யார் என சொல். இவள் சிவனுடன் இருக்கும்போது சிவனை தவிர எனது மகளுக்கு இவ்வாறான கொடுமையை வேறு எவர் இழைத்திருக்க முடியும்? இவை அனைத்தும் அந்த சிவனால் தான் வந்தது. பார்வதி, கண்களை திற, கண்களை திற பார்வதி. மகளே பார்வதி, வா மகளே வா, எங்களுடன் வந்துவிடு மகளே. இல்லை தந்தையே, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் உங்களுடன் வர முடியாது. பார்வதி, நீ இல்லாமல் நாங்கள் எவ்வாறு திரும்பி செல்வது மகளே? மகளே பார்வதி, நீ ஏன் வர முடியாது என்று கூறுகிறாய்? நான் ஒரு முடிவு செய்துவிட்டேன் தாயே. நான் என்னுடைய பொன்னிற மேனியை மீண்டும் பெறாத வரையிலும் நான் தவம் செய்து கொண்டே இருப்பேன். ஆகையால் உங்களிடம் வேண்டிக் கொள்கிறேன், நீங்கள் சென்று விடுங்கள். நாங்கள் உன்னை விட்டு செல்ல மாட்டோம். நாங்களும் இங்கேயே இருப்போம், உன்னுடனேயே. நீ இவ்வாறு எனது தனிமையை கலங்கப்படுத்தினால் எனது தவம் எப்போதுமே நிறைவேறாது. எனது நலத்தை நீ விரும்பினால் என்னை நிம்மதியாக தவம் செய்ய விடுங்கள். நீங்கள் இங்கிருந்து சென்று விடுங்கள். பிரம்மதேவர் எனது தவத்திற்கு பதிலளித்தே ஆக வேண்டும். மகளே பார்வதி, தாயே, நான் என்னுடைய பொன்னிற மேனியை மீண்டும் பெறாத வரையிலும் இங்கிருந்து வரமாட்டேன். இங்கிருந்து வரவே மாட்டாயா? பார்வதி தன் உறுதியை கைவிட மாட்டாளா? நமது மகளின் குணம் நமக்கு நன்றாக தெரியும் மகாராணி. இவள் உறுதியை கைவிட மாட்டாள் மகாராணி. வா மகாராணி. மன்னவா, தேவராஜன் இந்திரன் தேவர்களுடன் ஓடிவிட்டான். அவனை நாங்கள் எல்லா இடத்திலும் தேடினோம், ஆனால் அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. மிகவும் தேடிய பிறகு ஸ்வர்க்கத்தின் ஓர் இடத்தில் தேவர்களின் குருவான பிரகஸ்பதி கிடைத்தார். நாங்கள் அவரை சிறைபிடித்து இங்கு அழைத்து வந்துள்ளோம். தேவர்களின் குரு குரு பிரகஸ்பதியா? சேனாதிபதி, குரு போன்றவர்களை நாங்கள் மிகவும் மதிக்கிறோம். இவரும் எங்கள் மதிப்புக்குரியவர். இவரை விட்டுவிடு. குரு பிரகஸ்பதியே, தங்களுக்கு நன்றாக தெரியும் தங்களது சிஷ்யன் இந்திரன் எங்கு என்று. தேவகுரு பிரகஸ்பதியே, தங்களிடம் சிறந்த ஞானமும் ஞான திருஷ்டியும் நிறைந்துள்ளதாமே. மற்றவர்களின் நலத்தை மட்டும் நாடும் ஒவ்வொரு வருடத்திலும் சிறந்த ஞானம் மற்றும் ஞான திருஷ்டி இருக்கும். ஆஹா, அப்படி எனில் தாங்கள் எங்கள் நலத்தை நாடி ஞானத்தையும் ஞான திருஷ்டியையும் பயன்படுத்தி கண்டுபிடியுங்கள். இச்சமயம் இந்திரனும் தேவர்களும் எங்கு உள்ளார் என்று. அரக்க அரசே, இந்த சிறப்பான ஞானமும் ஞான திருஷ்டியும் நல்ல செயல்களை மட்டும் செயல்படுத்தும் போது
நமக்கு கை கொடுத்து அதற்காக உதவிகளை செய்யும். அழிவுகளையும் தீமைகளையும் மட்டும் செய்பவர்களுக்கு இந்த சிறப்பான ஞானமும் ஞான திருஷ்டியும் என்றும் கை கொடுத்து உதவி செய்யாது. குரு, எனக்கு அறிவுரை கூறுகிறீர்களா? எனக்கு அறிவுரை தேவையில்லை. நான் கேட்ட கேள்வி தேவர்களும் இந்திரனும் எங்கென்றுதான். இதற்கு மட்டும் பதில் கூறுங்கள், போதும். குருவிடம் பதிலே அல்ல, கல்வியும் கேள்வியையும் எதிர்பார்க்க வேண்டும். பதிலை சிஷ்யன்தான் கூற வேண்டும். தாங்கள் அந்த தேவர்களை பற்றிய விவரங்களை கூறப் போகிறீர்களா இல்லையா? நான் அவர்களது குருதான். இருந்தும் அவர்கள் எங்கே என்று தெரியாது. உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. தெரிந்திருந்தாலும் அதை கூற மாட்டேன். எங்களது ஆணையை மீறுவதனால் என்ன விளைவென்று தெரியுமா? கெட்ட முடிவு. கொடுமைகளுக்குத்தான் வரும் அரக்கவேந்தே. துஷ்டர்கள் இடும் தவறான ஆணையை உதாசீனப்படுத்துவது தீய செயல் அல்ல. நான் உன்னை அழித்து விடுவேன். அறிவு என்ற விளக்கு உள்ளிருந்தால் ஞானம் என்பது ஒளி வீசி நல்வழியை காட்டும். ஒரு உண்மையை புரிந்து கொள். தீய செயல்கள் மற்றும் கொடுமைகளினால் நாம் அழிந்து போய்விடுவோம். ஆனால் அறிவு ஞானம் என்ற ஒளி சொர்க்கத்தில் பிரவேசிக்கும் முன்பே உங்களை விட்டு போய்விட்டது. உங்களுக்கு சிறிது மரண பயம் இல்லையா குருவே? மரண பயத்தை தன்னுள் கொண்டு வாழக்கூடியவன் ஒருபோதும் குருவாக இருக்க முடியாது. நான் குரு ஆகையால் எனக்கு மரண பயம் என்பதை இல்லை, புரிந்து கொள். இதையும் கற்றுக்கொள். நான் குரு ஆகையால் எதிர்காலத்தை அறிவேன். உங்கள் எதிர்காலத்தை கூறுகிறேன். தேவர்களுக்கு சொர்க்கம் மீண்டும் கிடைக்கப் போகிறது. இருவரும் ஒரு திவ்ய சக்தியின் கையால் மடிந்து விடுவீர்கள். அதற்கு முன் நீ எங்கள் கையால் மணிவாய். இன்றே, இப்பொழுதே. மாபெரும் மூடர்களே, எனக்குள் திடீரென்று மறைந்து தப்பிச் செல்லும் திவ்ய சக்தி இருக்கின்றது. நான் விரும்பியிருந்தால் உங்கள் கைகளில் நிச்சயம் பிடிபட்டிருக்க மாட்டேன். ஆனால் உங்கள் இருவரையும் எச்சரிக்கும் கடமை எனக்கு இருக்கிறது. ஆகையால் தான் இங்கு வந்தேன். நான் உங்களை எச்சரிக்கிறேன். நேரம் உள்ள பொழுதே உங்களுடைய கொடுமைகளை எல்லாம் நீங்கள் உடனே கைவிடவில்லை என்றால் நீங்கள் பெற்ற வரம் இப்பொழுது உங்கள் இருவரின் வாழ்வில் ஒளி வீசி தீபம் போல் சுடர்விட்டு எரிகிறதே, அது நீங்கள் செய்யும் கொடுமைகளால் அணைந்து வாழ்க்கையை இருளாக்கும். அதுவே உங்கள் இருவருக்கும் சாபமாகிவிடும். பிறகு எவரும் உங்களை காப்பாற்ற முடியாது, முடியவே முடியாது. நாராயண நாராயண. தேவரிஷி, நான் தங்களைத்தான் தேடிக்கொண்டிருந்தேன். உங்களுக்கு ஒரு ஆசிரமத்தை தேடித்தர வேண்டும் என்றா? ஆம், ஸ்ரீஹரி விஷ்ணுவும் அதைத்தான் விரும்புகிறார். தாங்கள் எங்களை ஒரு முனிவரின் ஆசிரமத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள். எல்லாம் காலத்தின் கோலம் தேவராஜா, காலத்தின் கோலம்தான். காலம் என்னவெல்லாம் செய்யும் என்பது இன்று தெள்ளத் தெளிவாக தெரிந்து விட்டது. எவ்வாறு தேவரிஷி? எவ்வாறா தேவராஜா? ரிஷிகள் யாகம் செய்கிறார்கள், தேவர்களை எல்லாம் பூஜை செய்கிறார்கள், தங்களது அருளை பெற வேண்டுகிறார்கள். இன்றோ நீங்கள் அவர்களிடம் சென்று அவர்களுடைய அருளை பெற வேண்டியுள்ள நிலைமையாக இருக்கிறது. இதுதான் காலத்தின் கோலம் தேவராஜா, காலத்தின் கோலம். பகவான் ஸ்ரீஹரி விஷ்ணு நமக்கு நன்மை செய்து பாதுகாப்பவர். அவரிட்ட ஆணையை நாம் நிறைவேற்றியே ஆக வேண்டும். தாங்கள் தான் உதவி செய்வீர்கள் என்று பகவான் ஸ்ரீஹரி விஷ்ணு எங்களிடம் கூறினார். நான் ஆராதிக்கும் பகவான் ஸ்ரீஹரி விஷ்ணு கூறினார் என்றால் நான் அவரது ஆணையை சிறமேற்கொள்ள தயாராக இருக்கிறேன். தேவர்களே, என்னுடன் வாருங்கள். உங்களை சவனக முனிவரின் ஆசிரமத்திற்கு அழைத்துச் செல்கிறேன். அதோபார் தேவராஜா, அங்கு தெரிகிறதே, அதுதான் சவனகரின் ஆசிரமம். தேவரிஷி, இது நம் பாதுகாப்பிற்கு ஏற்ற மறைவிடம் தானே? ஆனால் தேவராஜா, உங்களது இந்த வடிவம் அங்கு செல்ல ஏற்றதல்ல.
ரிஷிகளுடைய ஆசிரமத்தில் தஞ்சம் புகுவதற்கு உங்களுடைய இந்த தேவ வடிவம் ஆபத்தாக இருக்கலாம். என்ன ஆபத்தா? ஆம் தேவராஜா, நீங்கள் அனைவரும் ரிஷி போல வேடம் தரிக்க வேண்டும். அப்போதுதான் ஆசிரமத்தில் தஞ்சம் புக முடியும். ஓம் நம சிவாய. ஹர ஹர மகாதேவா. நாராயண நாராயண. ஓம் பிரம்மணே ஸ்வாஹா. ஓம் பிரம்மணே ஸ்வாஹா. நாராயண நாராயண. சவனக முனிவருக்கு என் வணக்கம். வாருங்கள் தேவரிஷி நாரதரே, தங்கள் வருகைக்கு மகிழ்கிறேன். முனிவரே, இந்த ரிஷிகள் எல்லாம் துன்பத்தில் இருக்கிறார்கள். இவர்களை இங்கு தங்க வைத்துக் கொள்ளுங்கள். இவர்களும் யாகத்தில் தங்களுக்கு உதவி செய்வார்கள். தாங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? தங்களுக்கு என்ன துன்பம் நேர்ந்தது? அது ரிஷி பெருமானே, நாங்கள் துன்பத்தில் இருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய துன்பத்திலிருந்து விடுபட நினைக்கிறோம். ஆகையால் தங்களது ஆசிரமத்தில். சரி, இப்பொழுது எங்கிருந்து வருகிறீர்கள்? நாங்கள் ரிஷியே, இவர்கள் ஆசிரமத்தில் அரக்கர்கள் கொடுமை செய்தார்கள். மிகவும் சிரமப்பட்டு தமது உயிரை காப்பாற்றிக் கொண்டு இங்கு வந்து சேர்ந்துள்ளனர். தங்களது பெயர் என்ன? பெயரா? பெயர் பெயரா? நாராயண நாராயண. இவர் பெயர் ரிஷி புரேந்தர். இவர் பெயர் ரிஷி பாவக். இவர் ரிஷி வருதி. இவர் மாருதர். இவர்களுக்கு தஞ்சம் அளியுங்கள். தேவரிஷி நாரதரே, தாங்களே இவர்களை அழைத்து வந்துள்ளீர்கள். இவர்களுக்கு துன்பம் நேர்ந்துள்ளது. இந்த நிலைமையில் இவர்களை என்னுடன் வைத்துக் கொள்வதில் எந்த சிரமமும் இல்லை. இனி நீங்கள் அனைவரும் சேர்ந்து ரிஷி சவனகருக்கு யாகம் செய்வதில் உதவி புரியுங்கள். நிச்சயமாக நிச்சயமாக. மாபெரும் சக்திசாலி மாமன்னர் அரக்கவேந்தன் சும்பர். மாபெரும் சக்திசாலி மாவீரர் அரக்கவேந்தன் நிசும்பர். கூறு ஒற்றனே, என்ன செய்தி? செய்தி நல்ல செய்தி அல்ல அரக்கவேந்து. சும்பனுக்கு நல்லதோ கெட்டதோ எந்த செய்தியையும் கேட்கும் தைரியம் உள்ளது. நீ செய்தியை கூறு. இந்திரனும் தேவர்களும் தங்களுக்கு எதிராக சதி செய்ய ஆரம்பித்து விட்டனர். ரிஷிகளாக வேடம் பூண்டு சவனக ஆசிரமத்தில் உள்ளனர். இந்திரா, நாங்கள் அந்த ஒளிந்திருக்கும் தேவர்களை அழித்து விடுவோம். ஒற்றனை சேனைகளை உடனே அழைத்துச் செல். இந்திரனையும் தேவர்களையும் சிறைபிடித்து அழைத்து வா. செல். தங்களது ஆணையை நிறைவேற்றுவேன் மாமன்னரே. வீரர்களே வாருங்கள். மாமன்னர் மாவீரர் சும்பர். அரக்கவேந்தன் நிசும்பர். ஓம் இந்திராய ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீ இந்திராய ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீ இந்திராய. இங்கு தேவர்கள் எங்கிருக்கிறார்கள்? இந்த ஆசிரமத்தில் தான் இந்திரனும் தேவர்களும் ஒளிந்திருக்கிறார்கள். அவர்களை ரிஷிகள் வேடத்தில் எவ்வாறு அடையாளம் காண்பது? இது என்ன சங்கடமான நிலைமை? சங்கடம் ஏதும் இல்லை, நாம் தேடிக் கொள்ளலாம். ஆனால் எவ்வாறு? நமக்கு எப்படி தெரியும் எது ரிஷி எது தேவன்? அது தேவையே இல்லை. யார் முன்னால் வருகிறார்களோ அவர்களை தாக்குங்கள். நல்ல வழிதான். ரிஷிகள் தேவருக்கு அடைக்கலம் அளித்து தேவர்களை ஒளித்து வைத்துள்ளனர். இவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும். ஆம், நாம் எதிரில் வரும் ரிஷிகளை எல்லாம் கொன்று விடுவோம். அதில் தேவர்கள் இருந்தால் அவர்களும் அழிவார்கள். ஆனால் ஏதுமறியாத ரிஷிகளை அழிப்பதற்கு என்ன அவசியம் இருக்கிறது? நாம் அரக்கர்கள் ஏதும் அறியாதவர்களை பற்றி யோசிப்பது நமது வேலையா என்ன? ரிஷிகளை அழிக்கவில்லை என்றால் தேவர்களை எவ்வாறு அடையாளம் காண்பது? மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் வித்தியாசம் உள்ளது. மனிதர்களை தண்டிக்க கூடாது, அது நியாயமும் அல்ல. நாம் தேவர்களை அழிக்காமல் இங்கிருந்து திரும்பிச் சென்றால் அந்த அரக்கவேந்தர்கள் சும்பன் நிசும்பன் நம்மை உயிரோடு விடுவார்களா? விடவே மாட்டார்கள். இனியும் இதை பற்றி ஆலோசிக்கவே வேண்டாம். முன்னேறுங்கள். மன்னரின் ஆணையை நிறைவேற்றுங்கள். தாக்குங்கள்.
நில்லுங்கள் ரிஷிகளே! துஷ்டர்களையும் அரக்கர்களையும் கண்டு பயந்தால் அவர்கள் தாக்குவார்கள். நீங்கள் தாக்கினால் அவர்கள் அஞ்சுவார்கள். தாக்குங்கள், எதிர்த்து நில்லுங்கள். நமக்கு மிகப்பெரிய எதிரி இவன்தான். இவனைத்தான் முதலில் அழிக்க வேண்டும். ஓம் நமச்சிவாய. சவண மகரிஷி வாழ்க! சவண மகரிஷி வாழ்க! சவண மகரிஷி வாழ்க! அறக்க வேண்டிய காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள், அறக்க வேண்டிய காப்பாற்றுங்கள், அறக்க வேண்டிய காப்பாற்றுங்கள், அறக்க வேண்டிய விபரீதம் நிகழ்ந்து விட்டது. புலம்பலை நிறுத்துங்கள், நேரடியாக கூறுங்கள். அறக்க வேண்டிய சேனைகள் இந்திரனையும் தேவர்களையும் சிறைபிடிக்க சவணக ஆசிரமம் சென்றனர். அனைவரும் சவணக ரிஷியின் சாபத்தால் சாம்பலாயினர். சேனாதிபதி மகாசுரா, ஆணையிடுங்கள் வேந்தே. அந்த முனிவர்களை அழித்து விடுங்கள். பூமியில் ஒரு முனிவர் கூட உயிருடன் இருக்கக்கூடாது. அனைவரையும் அழித்து விடுங்கள். தாங்கள் இட்ட உத்தரவை உடனே நிறைவேற்றுகிறேன் அரசே. வாருங்கள் வீரர்களே. வீரர் அரக்க வேந்தர் சும்பர். அரக்க வேந்தன் நிசும்பர். ஓம் இந்திராய ஸ்வாஹா, ஓம் இந்திராய ஸ்வாஹா, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. இறைவா, எங்களை காப்பாற்றுங்கள், எங்களை காப்பாற்றுங்கள். இறைவா, எங்களை காப்பாற்றுங்கள். பரம்பொருளே, ஹர ஹர மகாதேவா. இறைவன் கைலைநாதன் பரமேஸ்வரன். அன்னை பார்வதி. இறைவன் பரம்பொருளை, அன்னை பார்வதியை இன்னும் காணவில்லை. அவரை காண இன்னும் எத்தனை காலம் காத்திருக்க? அவள் தவம் செய்கிறாள். தவம் செய்கிறாரா? அவள் செய்கின்ற தவம் நிறைவேறினால்தான் இங்கு வருவாள். இனி இந்த விஷயத்தில் என்னிடம் கேள்வி கேட்பது வீண்தான். பிரபு, அருள் கூர்ந்து கூறுங்கள். அவர் எங்கு தவம் செய்கிறார்? நாங்கள் அங்கு சென்று அவரை தரிசிக்கிறோம். கூறினேனே, இதை அறிவதால் எந்த பலனும் இல்லை. அவள் இங்கு திரும்பும் வரையில் நீங்கள் அவளுக்காக காத்திருங்கள். தேவி பார்வதி உறுதியை கைவிடாது முன்போலவே தவத்தில் மூழ்கியுள்ளாள். அவள் தவத்தை கைவிட வேண்டும் என்று
நானே மீண்டும் ஒரு முறை முயற்சிக்கிறேன். ஓம் பிரம்மணே நமஹ. ஓம் பிரம்மணே நமஹ. பார்வதி, பிரம்மணே தேவி பார்வதி, பார்வதி கண்களை திற. நமஹ. கண்களை திற தேவி பார்வதி. ஓம் பிரம்மணே. உன்னிடம் ஒன்று கூற விரும்புகிறேன். ஓம் பிரம்மணே நமஹ. பார்வதி, பிரம்மணே உனது கருமை நிறத்துக்கு ஓம் பிரம்மணே. நான் காரணமென நீ நினைத்தால் உன் கருத்தை நிச்சயம் நான் ஏற்கிறேன். இப்பொழுது இந்த கடும் தவத்தை விட்டுவிடு. என்னுடன் இக்கணமே கைலைக்கு வந்துவிடு. தேவி பார்வதி, உன்னை மகிழ்விப்பதற்காக நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன். கண்களை திற. முன்போலவே என்னை மிகுந்த அன்புடன் பார். ஓம் பிரம்மணே நமஹ. ஓம் பிரம்மணே நமஹ. ஓம் பிரம்மணே நமஹ. ஓம் பிரம்மணே நமஹ. கண்களை திறக்க மாட்டாயா? ஆனால் ஒன்றை நிச்சயம் அறிவாய், நான் நடராஜன் ஆவேன். இப்பொழுது எனது ஆடல் பாடல்களின் மூலமாக உன் கண்களை திறக்க வைக்க என்னால் நிச்சயம் முடியும். ஓம் பிரம்மணே நமஹ. 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 ஓம் பிரம்மணே நமஹ.
இறைவன் பரமேஸ்வரன் செய்த முயற்சிக்கு பிறகும் அன்னை பார்வதி தவத்தில் மூழ்கியிருந்தாள். இதுவும் சிவனின் திருவிளையாடலே. இதே திருவிளையாடலால் மறுபுறம் கொடுங்கோல் அரசர்களான சும்ப நிசும்பர்கள் மற்றும் அரக்கர்கள் ஒரு பாவமும் அறியாத ரிஷிகளையும் முனிவர்களையும் கொடுமைப்படுத்தினர். இந்த முனிவர்களின் அபயக் குரல் ஜகம் முழுவதும் எதிரொலித்தது. எங்களை காப்பாற்றுங்கள், எங்களை காப்பாற்றுங்கள். பிரம்மதேவா! தேவி சரஸ்வதி, சொம்ப நிசொம்பர்களின் கொடுமை எல்லை மீறி போய்விட்டது. நான் விரைவில் கைலை செல்ல வேண்டும். ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா. பிரம்மதேவரே, நான் தங்களது விருப்பத்திற்கு மதிப்பளித்து தேவி பார்வதியிடம் தவறாக நடந்து கொண்டு கருமை நிறுத்தவள் என்றேன். இனி தாங்கள் அவள் தவத்தை வெற்றி பெறச் செய்து சும்ப நிசும்பர்களின் அழிவிற்கு வழி செய்யுங்கள். தங்கள் விருப்பம் போல் நடக்கும் ஈஸ்வரா. ஓம் பிரம்மணே நமஹ. தேவி பார்வதி, பிரம்மதேவரே வணக்கம். தேவி பார்வதி, தங்களது தவம் வெற்றி பெற்றது. தாங்கள் என் அழைப்பை ஏற்று தரிசனம் அளித்து அருளியுள்ளீர். இதை நான் எனது பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். ஆனால் தவத்திற்கான பலன் எனக்கு எப்பொழுது கிடைக்கும் என்றால், தாங்கள் எனக்கு முன்பு இருந்த நிறமான பொன்னிறத்தை அளிக்கும் போதுதான். சிவனின் கட்டளைப்படி இதை நிறைவேற்றத்தானே இங்கு வந்துள்ளேன் தேவி. சிவனின் கட்டளையால் இங்கு வந்துள்ளீர்கள் என்றால், அருள் கூர்ந்து எனது ஒரு கேள்விக்கு பதில் கூறுங்கள். எனக்கு இந்த கருமை நிறம் கூட சிவனால் தான் கிடைத்ததா? பிரம்மதேவரே, தாங்கள் என் கேள்விக்கு பதில் கூறவில்லையே. நான் என்ன பதில் கூறுவது? தாங்களே சக்தியின் வடிவம். தங்களுக்கு நன்றாக தெரியும், எந்த ஒரு செயலும் சிவன் விருப்பமில்லாமல் நடக்காது. பிரம்மதேவரே, அருள் கூர்ந்து இன்னொன்றும் கூறுங்கள். சிவனின் விருப்பம்தான் என்ன? என்ன காரணத்தால் என் உடல் கருமையாக மாறியது? அதோடு நான் ஏன் இவ்வாறெல்லாம் துன்புற்றேன்? கூறுங்கள் பிரம்மதேவரே, கூறுங்கள். இது துன்பம் அல்ல, இது ஒரு கடமை தேவி. இனி எனது வரத்தினால் அந்த கடமை நிறைவேறப் போகிறது. கடமை நிறைவேறப் போகிறதா? வரத்தினாலா? ஆம் தேவி, நான் தங்களுக்கு வரமளிக்கிறேன். தங்களது கருமை நிறத்திலிருந்து கர்ப்பத்தில் பிறக்காத கரும் நிறம் கொண்ட ஒரு கன்னி தோன்றுவார். தங்களது பொன்னிறமும் பழைய வடிவமும் மீண்டும் கிடைத்துவிடும். தேவி, தங்களிடமிருந்து தோன்றிய கர்ப்பத்தில் பிறக்காத இந்த கன்னியின் பெயர் கௌசிகி. கௌசிகி? ஆம், கௌசிகி. இந்த கௌசிகி தான் பூமியில் கொடுமைகளை கட்டவிழ்த்து விட்டிருக்கும் சொம்ப நிசும்பர் அழிய காரணமாகும். அதாவது என்னை கருமையாக்கியதன் நோக்கம் கௌசிகியை தோன்றச் செய்வதுதானே? தங்களுக்கே தெரியும் தேவி பார்வதி,
சிவனின் திருவடியாடல் மிக அற்புதமானது. தேவி கௌசிகி, இந்த பர்வதத்தில் எதிரில் உள்ள சிகரத்தில் வசிக்க வேண்டும். நடக்கும் நிகழ்ச்சிகளும் செல்லுகின்ற இந்த காலமும் சும்ப நிசும்பர்களை மரணத்தின் வசம் ஈர்க்கும். அவர்கள் உங்கள் முன் வந்து விடுவார்கள். தேவி பார்வதி, சிவனும் சிவகணங்களும் கைலையில் தங்களுக்காக காத்திருக்கிறார்கள். பிரம்மதேவரே, இனி கைலையை விரைவில் சென்றடைவது மிகவும் அவசியமாகிறது. பிரம்மதேவரே, நானும் தங்களது ஆணைப்படி பர்வதத்தின் சிகரத்தில் வாசம் செய்வேன். எனது நல்வாழ்த்துக்கள் எப்பொழுதும் உங்களுக்கு உண்டு. நலம் உண்டாகட்டும். மகளே கௌசிகி, எதிரில் உள்ள சிகரத்தை உனது வசிப்பிடமாக்கி வாசம் செய்து வா. நீயும் சக்தியின் அம்சம்தான். என்றேனும் உனக்கு என் உதவி தேவைப்பட்டால் என்னை மனதில் நினைத்துக்கொள். நான் அவசியம் வருவேன். நான் இங்கிருந்து சிவ விருப்பத்தை, என்னுடைய கடமையை தவறாமல் நிறைவேற்றுவேன். எனக்கு விடை கொடுங்கள் தாயே. பரமரூபிணி மகாதேவி அன்னை கௌசிகி வாழ்க. ஓம் நம சிவாய 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 ஓம் நம சிவாய. அன்னை பார்வதி வாழ்க! அன்னை பார்வதி வாழ்க! இறைவன் பரம்பொருள் சிவசங்கரன் வாழ்க!